வணக்கம் கைஸ், லாவா தரப்புலேருந்து வேற லெவல் மொபைல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் நடக்கிற ஏமாத்து வேலைகளை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லாவா லான்ச் பண்ண மொபைல் பேர் பார்த்தீங்கன்னா லாவா Z66. இதில் இப்போ இருக்கிற மொபைல் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ட்ராப் நட்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் 6.08 இன்ச் HD+ டிஸ்பிளே. இவங்க இதுக்கு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண லாவா Z71லேயும் இதே மாதிரி ஒரு டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண லாவா Z61 ப்ரோவில் மட்டும் பழைய டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை விட இது பெட்டர்னு சொல்லலாம். இருந்தாலும் இப்போ ரெட்மி ரியல்மி இந்த டிஸ்பிளே தான் பட்ஜெட் செக்மெண்ட்டில் அதிகமாக தராங்க. ஸோ இது ஒரு நல்ல டிஸ்பிளே தான். அடுத்து ஃப்ரண்ட்டில் 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா தராங்க. லாவா செம்மையாக இம்ப்ரூவ் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பேக்லேயும் 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, அப்புறம் 5 மெகாபிக்சல் ரெண்டாவது கேமரா தராங்க. பேக்கில் சென்டரில் ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. பேக் கலர் பார்த்தீங்கன்னா ரெட் மற்றும் ப்ளூ கலரில் அட்டகாசமாக இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக் பாடி தான். வேறு என்ன ஸ்பெக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3GB LPDDR4 RAM தராங்க. இதுவும் பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் தான். 3950 mAh பேட்டரி, 10 வாட் சார்ஜர் தராங்க. 2 4G சிம், ஒரு மைக்ரோ SD கார்டு போட முடியும். 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட்டும் இருக்குது. 32GB ஸ்டோரேஜ் தராங்க. மொத்தமாகவே ரியல்மி நார்சோ 10A, ரியல்மி C3, ரெட்மி 8 விட பெட்டராகவே மொபைல் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் ப்ராசஸர் மட்டும் 1.6 GHz கிளாக் ஸ்பீட் கொண்ட ஆக்டோகோர் ப்ராசஸர்னு சொல்லியிருக்காங்க. எந்த ப்ராசஸர்னு மென்ஷன் பண்ணலை. கண்டிப்பாக வேறு லெவல் ப்ராசஸராக இருக்காது. பட் நார்மல் யூசேஜ்லாம் பண்ண முடியும். ஹெவி கேமர்ஸாக இருந்தீங்கன்னா செட் ஆகாது. கேமரா, டிஸ்பிளே எல்லாமே ரெட்மி ரியல்மி அளவுக்கு ஈக்குவலாக பண்ணி ப்ராசஸர் மட்டும் டெக்னோ இன்ஃபினிக்ஸ் மாதிரி மொக்கையாக கொடுத்துட்டாங்க. இது Android 10 மேலே ரன் ஆகுது. அதுவும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. ஸோ ஆட்ஸ் இஷ்யூ இருக்காது. கடைசியாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7777 ரூபா போட்டிருக்கு. ரியல்மி C11 2GB RAM 7500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அதை விட 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டால் லாவா Z66ல் 3GB RAM தராங்க. கூடவே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. ஆனால் ப்ராசஸர் மட்டும் கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்க. இந்தியானால் உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த மொபைல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு. இந்த சப்ப முகம் சைனாக்காரனை வேற நம்பிட்டே இருக்க முடியாது. இன்னைக்கு அருமையாக மொபைல் லான்ச் பண்ணுறான். ஆனால் எப்போ நம்ம டேட்டாஸை திருடுவான், மொபைலை ஹேக் பண்ணுவான், எப்போ நமக்கு ஆப்பு வைப்பான்னு தெரியாது. ஸோ இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தெரியணும். அடுத்த விஷயத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் 10,000 ரூபாய் ஒரு நல்ல மொபைல் சொல்ல சொன்னான். நான் உடனே நல்ல புது மொபைல்லாம் இப்போ டிமாண்டில் போயிட்டுருக்கு. ரியல்மி C3 மட்டும்தான் லான்ச் ஆகி 6 மாதம் ஆகிடுச்சு. 10,000 ரூபாய் செக்மெண்ட்டில் அது வேறு லெவல் மொபைல். 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் 10,000 ரூபாய்க்கு ஆஃப்லைன் மார்க்கெட்டில் கிடைக்கும். போய் தேடிப்பார். ஆன்லைனில் டவுட்டு தான். திடீர்னு சேல் வரும், திடீர்னு வராதுன்னு சொன்னேன். அவனும் பூர்விகா, பிரியதர்ஷினி, சங்கீதான்னு இன்னும் நிறைய ஆஃப்லைன் ஸ்டோர் ஏறி இறங்கியிருக்கான். எங்கேயும் C3 கிடைக்கல. ஆனால் ஒரு கடையில் மட்டும் 3GB RAM வேரியன்ட் கிடச்சிது. அது எந்த கடைன்னு நான் பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னல, அதில் ஒரு கடை தான். அந்த கடையில் C3 3GB RAM வேரியன்ட் 10,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. உடனே எனக்கு ஃபோன் அடித்து விஷயத்த சொன்னான். நான் உடனே 1000 ரூபாய் போட்டு கூட 4GB RAM இருந்தால் 11,000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கடான்னு சொன்னேன். 4GB RAM இல்லைன்ட்டாங்களாம். சரி விட்றா, அமேசானில் ரெட்மி 9 Prime லான்ச் ஆகிடுச்சு. அது 4GB RAM 10,000 ரூபாய் தான். முடிஞ்சால் அது புக் பண்ணி தரேன்டான்னு சொல்லி அவனை வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, ரியல்மி C3 ஆல்ரெடி 3GB RAM 7,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணி 2,000 ரூபாய் ஏற்றி 9,000 ரூபாய்க்கு ஆன்லைனில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மொபைல் டிமாண்டில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆஃப்லைனில் இன்னும் 1000 ரூபாய் ஏற்றி 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் என்ன ப்ரைஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. சைனாக்காரனாவது வேறு நாட்டுக்காரன் நம்மளை ஏமாத்தினா அவன் நாட்டுக்காக நம்மளை ஏமாத்துறான்னு சொல்லலாம். ஆனால் கூட இருக்கிறவனே நம்மளை ஏமாத்தினா என்ன பண்ணுறதுன்னு புரியல. இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னா என்னோட Instagram லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள். வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அதோட இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.